என் பிளாக் ஷர்ட் எங்க? அங்கதான் கபோர்ட்ல இருக்கு, நல்லா பாருங்க. எங்க கருப்பு சட்டையை போட்டு போராட்டத்துக்கா போறீங்க? போராட்டத்துக்கா? எது பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டா? ஆஃபீஸ்க்கு போகிறோமா, நீ வேற. சரி, இப்ப போராட்டம் நடக்குதே, அது நியாயமா? நியாயம் மாதிரி தான் தெரியுது. என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா டீலிமிட்டேஷன் பில், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு மசோதா. அப்படின்னா? உன் ட்ரெஸ்ஸை பார்க்கும் போதே லைட்டாக சந்தேகப்பட்டேன். சரி, உங்களுக்குலாம் புரிகிற மாதிரி இன்னும் டீட்டெயில்டாகவே சொல்கிறேன். இல்லை சொல்கிறேன். 1970களில் பிரதம மந்திரியாக இருந்தது நம்ம இந்திரா காந்தி. அவங்க வந்து ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதாவது குடும்ப கட்டுப்பாடு திட்டம், இதை ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லா மாநிலங்களுக்கும் உத்தரவு போட்டாங்க. இதை கேட்ட தென் மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்த மாநிலங்கள் எல்லாருமே ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராமை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் வட மாநிலங்கள் இதை சரியாக ஃபாலோ பண்ணலை. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, தென் மாநிலங்களில் மக்கள் தொகை வந்து ஒரு கண்ட்ரோலில் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் வட மாநிலங்களில் மக்கள் தொகை அப்படின்றது ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தது. இதனால் என்ன பண்ணாங்கன்னா, இந்திரா காந்தி 1972க்கு அப்புறமா இந்த தொகுதி மறுசீரமைப்பை நாங்கள் இனிமேல் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்புறம் நான் கதையாக சொல்கிறேன், கதை முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா இப்போ இருக்க சினாரியோ என்னன்னா, இப்போ இருக்க பிஜேபி கவர்மெண்ட் திருப்பியும் இந்த டீலிமிட்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான மசோதாவை பாராளுமன்றத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நல்லது தானே? இதனால நல்லதா? என்னெல்லாம் பிரச்சனை வரும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அது இருக்கட்டும், பேக்கை கொஞ்சம் கீழே வச்சுட்டு சொல்லுங்க. கரெக்ட் இல்லை? பிரச்சனை என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய எம்பி சீட்ஸ் மொத்தம் அப்படின்னு பார்த்தா 543 தொகுதிகள் இருக்கு. அதுவே இந்த டீலிமிட்டேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா 850 மாறப்போகுது. மாநிலங்கள் வாரியா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய எம்பிக்கள் எத்தனை பேர்? 39. இது எவ்வளவா இன்க்ரீஸ் ஆக போகுது இந்த டீலிமிட்டேஷனுக்கு அப்புறமா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 50லேருந்து 55 தொகுதிகளாக இன்க்ரீஸ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30% இன்க்ரீஸ் ஆகுது. இதே மாதிரி தான் கேரளாலையும் இப்போ இருக்கக்கூடிய தொகுதிகள் 20, இதிலிருந்து கிட்டத்தட்ட 25லேருந்து 30 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதுவுமே பார்த்தா கிட்டத்தட்ட 25லேருந்து 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுவே வட மாநிலங்கள் இருக்கு இல்லையா, குறிப்பாக பார்த்தா யூபி, பீகார், இதில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இப்போ இருக்கக்கூடிய தொகுதிகள் 80. இது எவ்வளவா இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா கிட்டத்தட்ட 125லேருந்து 130 தொகுதிகள் இன்க்ரீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட 50லேருந்து 60%. இதே மாதிரி தான் பீகார்லேயும் 40லேருந்து 65லேருந்து 70 மாறப்போகுது. இதுவுமே கிட்டத்தட்ட 60லேருந்து 70% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபேமிலி பிளானிங் தான் பிரச்சனையா? ஃபேமிலி பிளானிங் மட்டும் பிரச்சனை இல்லை. முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறமா மத்தியில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் வெறும் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கான நிறைய திட்டங்களை அறிவிக்கிறது, அவங்களுக்கான பணத்தை இன்னும் அதிகமாக ஒதுக்கிறது, இந்த மாதிரி பண்ணாங்கன்னாலே போகிறோம், அவங்களால ஈஸியாக ஜெயிச்சிட முடியும், ஜெயிச்சு ஆட்சியும் பிடிச்சிட முடியும். அதனால் இதுக்கப்புறமா பெருசாக தென் மாநிலங்களுக்கான நலத்திட்டங்கள் வராது. ஆல்ரெடி வரதில்லை, இதுக்கப்புறமா வரதும் குறைஞ்சிரும். இது நீங்க சொல்றத பார்த்தா அந்த வடிவேல் டயலாக் மாதிரிலாம் ஞாபகம் வருது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி, மாப்பி இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிங்கிக்கிட்டு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க. அதே மாதிரி தான் இதுக்கப்புறமா நம்ம ஓட்டு போட்டு எந்த ஒரு பெரிய பிரயோஜனமும் கிடையாது. வட மாநிலங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணாலே போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு 4 மாநிலங்கள், உதாரணத்துக்கு யூபியில் மட்டும் ஜெயிச்சாலே அவங்களுக்கு 100லேருந்து 125 எம்பி கிடச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு 4 மாநிலங்களை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வேலை செஞ்சாலே போகிறோம், ஈஸியாக ஆட்சியை பிடிச்சிடலாம். இதுதான் பிரச்சனையே. ஸோ அதுக்கு தான் இந்த போராட்டமா? போராட்டம் அதுக்கு தான். ஆனால் நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன், பார்ப்போம். நம்ம டிவி பார்ப்போம். இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையா?